நித்யா, தலை பின்னி விடு. நித்யா, என்னத்த பாத்துட்டு இருக்கா? அடியே, என்னடி எங்க போனாலும் இருக்க விட மாட்டேங்கிற? கொஞ்சம் தலை சீவி விடுறி. ஆ வரேன் வரேன், வெயிட் பண்ணு. மொட்டை மாடியில நின்னு என்ன பண்ணிட்டு இருக்க? வெயில் எவ்வளவு அடிக்குது? வெயில் அடிக்குதுல, அதுக்குதான் நின்னுட்டு இருக்கேன். வெயில நிக்கிறியா? லூசா நீ? லூசா? இல்ல இல்ல, ஏன் வெயில நிக்கிற? ஜானு, எனக்கு தேதி என்ன? இன்னைக்கு 1ஆம் தேதி. 1ஆம் தேதி தான்ல? ஆமா, சேலரி போட்டாங்களே. சம்பளம் இருக்கட்டும், இன்னைக்கு 1ஆம் தேதி தானே? நாளைக்கு 2ஆம் தேதி தானே? ஆமா, 1க்கு அப்புறம் 2ஆம் தேதி தான். அப்போ இன்னும் 9 நாள் தான் இருக்குது. 9 நாளா? ஆமா, 10ஆம் தேதி வரதுக்கு 9 நாள் தானே இருக்குது. சரி, 10ஆம் தேதி ஏன் வரணும்? ஊருக்கு போறியா? அம்மா பார்க்க போறியா? நான் யாரையும் பார்க்க போகல, ஆனா என்ன பார்க்க வர்றாங்க. ஆ, என்னடி சொல்ற? ஆமாண்டி, உங்க அண்ணன் வரால 10ஆம் தேதிக்கு மேல. அண்ணனா? சரி, அதுக்கும் நீ இப்ப இங்க வந்து மொட்டை மாடியில நிக்கிறதுக்கு என்ன சம்பந்தம்? உனக்கு இன்னும் தெரியல? தெரியலடி, சொல்லுடி. நல்லா பாரு, என் மூஞ்ச பாரு. மூஞ்சதான் பாத்துட்டு இருக்கேன், சொல்லு. நான் கொஞ்சம் கருப்பான மாதிரி இருக்கேனா? உங்க அண்ணன் 10ஆம் தேதி வரானே, நான் இன்னையில இருந்து வெயில நின்னா 10 நாளுக்குள்ள கொஞ்சமாவது கருப்பாயிட மாட்டேன்? என்ன ஜானு முழிக்கிற? நான் ஒரு 10 நாளுக்குள்ள கருப்பாயிட மாட்டேன்? அதுக்குதான் சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கிறேன். சூரியனை பார்த்து கருப்பாயிட்டு இருக்கிறேன். 10 நாள்ல உங்க அண்ணன் கலருக்கு நானும் வந்துருவேன். அப்புறம் அவன் வந்த உடனேயே லவ் சாங் தான் அட்மினை போட சொல்லி நல்லா பாட்டு பாட போறேன், டான்ஸ் ஆட போறேன். என்னடி அப்படியே நிக்கிற? கலர் கொஞ்சம் கம்மியா இருக்குதா இல்லையா? நீ கருப்பாயிடுவா சரி, எனக்கு பிடிக்க அங்க பிம்பிள்ஸ் கிட்ட சொல்லிட்டேன். குளிக்க மாட்டேங்கடி, நீ என்ன கருப்பா இருக்கிறதுல இது வந்து கருப்பா இருக்கிறப்பா மத்தப்படியா என்ன பண்ணலப்பா கருப்பு பிடிக்க பிடிக்கா? கருப்பு உங்களுக்கு அவருக்கு டீ கருப்பு பிடிக்கும். அப்படி வந்து வெங்க போயிருக்கும் பாலிஷ் பண்றதுக்கு அன்பியா எப்படி ஆசைப்பட்டு தப்பிட்டு அங்கே ஏன் வச்சு சிகரெட் செய்யற நான் கதை தெரியாம சுத்திட்டு இருக்கேன். இது கூட என் கூட ஆசைப்பட்டு உனக்காக எனக்கு உம்பக்கு. சொல்லுங்க ஜோசப். மேம், உங்களுக்கு லோன் அப்ரூவ் ஆயிடுச்சு, நாளைக்கு கிரெடிட் ஆயிடும் மேம். உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும், அதை சொல்லுங்க. ஓடிபி கன்ஃபர்மேஷன் பண்ணணும் மேம். ஓடிபியா? 2211. ஓகே மேம். மேம், நாளைக்கு உங்க அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிடும். ஏதாவது டவுட்னா என் நம்பருக்கு கால் பண்ணுங்க மேம். தேங்க்யூ. ஜானு, ஜானு வா, இந்த ஜூஸை குடி. நித்யா, நித்யா, எனக்கு லோன் அப்ரூவ் ஆயிடுச்சு, நாளைக்கு கிரெடிட் பண்றாங்களா? அப்படியாடி? ராம் கிட்ட சொல்லிட்டியா? அவன் என்ன சொன்னா? அவன்கிட்ட இன்னும் சொல்லலடி, நாளைக்கு அவனோட பர்த்டே இல்ல, அப்போ சர்ப்ரைஸா சொல்லலான்னு இருக்கேன். எவ்வளவு லோன் அப்ரூவ் பண்ணிருக்காங்க? 10 lakhs கேட்டேன், 9.5 பண்ணிருக்காங்கடி. அவ்வளவு பெரிய அமௌண்ட் எப்படி நீ இஎம்ஐ கட்ட போறடி? இஎம்ஐயா? இஎம்ஐ கட்டிடுவேன்டி. நான் 6 month தானே இங்க ஒர்க் பண்ணுவேன், அதுக்குள்ள ராம் பில்டிங்லாம் கட்டி பிசினஸ் டெவலப் பண்ணிடுவான். அதுக்கப்புறம் நான் இங்க இருந்து அவன் ஆஃபீஸ் போயிடுவேன். அவன் ஆஃபீஸ் போயிட்டா அங்க ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு அப்படியே இஎம்ஐ கொஞ்சம் கட்டிடுவேன். பிசினஸ் கொஞ்சம் டெவலப் ஆனோன்னா அவன்கிட்ட சொன்னா ப்ரீ க்ளோஸ் பண்ணிடலாம்ல, சீக்கிரமா லோன் க்ளோஸ் பண்ணிடுவேன். அதான் யோசிச்சு வச்சிருக்கேன். சரிடி, இந்த ஜூஸை குடி வா. மிஸ்டர் ராம்? Yeah, tell me. ராம், ஐம் ஸ்பீக்கிங் ஃப்ரம் இமிகிரேஷன் ஆஃபீஸ். Yeah, tell me. சார், நீங்க விசா ப்ராசஸிங் அப்ளை பண்ணிருக்கீங்க இல்லையா? வெரிஃபிகேஷன் இருக்குது. நீங்க கொடுத்த அட்ரஸ்ல எப்போ அவைலபிள் சார்? நான் இப்போ ஆபீஸ்ல இருக்கேன். சார், நீங்க கொடுத்திருக்கிற ரெசிடென்ஷியல் அட்ரஸ்ல தான் வெரிஃபிகேஷன் பண்ணணும். அப்படியா? ஆமா சார். நீங்க கொடுத்த அட்ரஸ்ல எப்போ அவைலபிள் சார்? இன்னைக்கு பார்க்க முடியாது, நாளைக்கு மார்னிங்ல வருவாங்களா? பிகாஸ் நான் என்னோட வீட்டு அட்ரஸ் தான் கொடுத்துருக்கேன். நான் இப்ப வீட்ல இல்ல, வெளியில இருக்கேன். ஸோ நாளைக்கு லீவ் போட்டு தான் நான் வீட்டுக்கு போகணும். பிஃபோர் 12 o'clock வெரிஃபிகேஷன் அரேஞ்ச் பண்றீங்களா? ஓகே சார். பிஃபோர் 1 நம்ம எக்ஸிக்யூட்டிவ் அங்க இருப்பாங்க.
நாளைக்கு வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுன்னா எப்போ எனக்கு விசா கையில கிடைக்கும்? சார் நாளைக்கு முடிஞ்சிச்சுன்னா 2 டேஸ்ல உங்களுக்கு கிடைச்சிடும் சார். ஐடென்டி வெரிஃபிகேஷன் முடிச்சாச்சு. ஒன்லி அட்ரஸ் வெரிஃபிகேஷன் தானே சார். அது நாளைக்கு பண்ணிட்டாங்கன்னா 2 டேஸ்ல உங்களுக்கு கிடைச்சிடும். ஓகே. தேங்க்யூ சார். இன்னைக்கு 2 இன்டர்வியூவாவது அட்டன் பண்ணணும். ஒரு நாளைக்கு 2வது அட்டன் பண்ணணும். ஐ வில் கால் யூ பேக்ங்கறாங்க. இவங்கள நம்பி எப்படி இருக்கிறது? நாய்க்கு கூட பொழப்பு நல்லா இருக்கும் போல, நம்ம பொழப்பு இப்படி ஆயிடுச்சே. நாய் கூட நம்மளை பார்த்து காரி துப்பும் போல. அப்படி பொழப்பா இருக்கு இந்த மார்க்கெட்டிங் பொழப்பு. பேசாம ஒரு கடையை போட்டு உட்காந்துடலாமா? அப்படி உட்காந்தா கண்ட நாயெல்லாம் வந்து படுத்துக்குமே. வாசல்ல ஃபுல்லா கடங்கார நாய்ங்க தான் ஊர்ல அதிகமா இருக்கிறானுங்க. அப்புறம் அங்க வேற போர்டு எழுதி வைக்கணும், கடன் காலை முறிக்கும் கையை முறிக்கும்னு. அதுக்கு பேசாம இப்படியே ஓட்டலாமா? இந்த அட்ரஸ் எங்க இருக்குதுன்னு தெரியலையே. இந்த ஸ்ட்ரீட் தான் போட்டிருக்காங்க. ஆனா அந்த கம்பெனி பேரை காணுமே. அது எத்தனை நம்பர்? அது 11/1. அப்போ 12/1 எங்க இருக்கும்? அது என்ன நம்பர்? இந்த கஸ்டமர் பணத்தை ரெடி பண்ணிட்டு கால் பண்றானா? கால் வலி வந்ததுதான் மிச்சம், இன்னும் கால் வரல. ஹெச்ஆர்க்கு கால் பண்ணி பாத்துடலாமா? அட்ரஸே தெரியலையே. அந்த பக்கம் போய் நிழல்ல கொஞ்ச நேரம் உட்காருவோம். கஸ்டமர் கால் வர வரைக்கும் உட்காருவோம். விழியில் விழி மோதி இதய கதவென்று திறந்ததே, இரவு பகலாகி இதய கிளியாகி பறந்ததே. ஹே காதல் நெஞ்சு யாரோடு சொல்வி. இப்ப எதுக்கு இந்த பாட்டு போடுறீங்க? அது புதுசா லவ் பண்றவங்களுக்கு, ஃபர்ஸ்ட் லவ் பண்ணும்போது பாக்குறவங்களுக்கு இந்த பாட்டை ஏன் இப்ப போடுறீங்க? நீதான் உலகம் உயிர்னு சுத்திட்டு ஒண்ணுமே நடக்காத மாதிரி சில பேர் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. நம்ம நினப்பு கூட இருக்குதா என்னன்னு கூட தெரியாது. அந்த அளவுக்கு நம்மளே யோசிக்க வைப்பாங்க. அப்படி இருக்கும்போது ஏன் இந்த பாட்டை போய் போடுறீங்க? நான் வேற உங்க பாட்டை கேட்டு ஷாலினியோட ஃபைல கீழே போட்டுட்டேன். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு சொல்ல முடியுமா? 4/20 ஏமாத்திரமா இடம். அட்ரஸ் பேரு தெரியுமா உங்களுக்கு? ஹலோ, ஏமாத்திர வேடமா போறீங்க? உங்களை தான் மிஸ்டர். ஏமாத்திர வேடம் எங்க இருக்குது? நம்பர் 4/20 இன்டர்வியூ போகணும். இப்படி ஒரு மோசக்காரியா நான் பார்த்ததே இல்ல. மோசக்காரி. நான் சென்னைக்கே வரமாட்டேன், உன்னை மறந்துட்டேன்னு சொன்னவ இவ. இப்ப வந்து என்ன இடிச்சிட்டு 4/20ங்கிறா. நான் 4/20யா இவ 4/20யா? டோரா ஆக்க மாதிரி இருந்துகிட்டு என்னென்ன வேலையெல்லாம் பண்றா இவ? நம்ம பேசக்கூடாது இவ கிட்டக்க. நம்ம கோவமா இருக்கிற மாதிரி இருக்க வேண்டியதுதான். வரட்டும், அவளே வந்து சாரி கேட்கட்டும். நான் சென்னை வரமாட்டேன், செராக்ஸ் கடையில வேலை பார்க்க போறேன்னு சொன்னேன். அன்னைக்கு காலை கட் பண்ண வந்தான். 1 வாரம் ஆயிடுச்சு. காலும் பண்ணல, ஒண்ணும் பண்ணல. அந்த அளவுக்கு ஆள் ரொம்ப பிஸியா இருக்கிறாங்க மார்க்கெட்டிங் பண்ணிக்கிட்டு. இப்ப நம்மள பார்த்து கோச்சுக்கிட்ட மாதிரி போறான். போகட்டும், எத்தனை நாள் இருக்கிறான்னு பாப்போம். நானும் போறேன். ஏய், ஈவினிங் பார்ட்டி போலாம். ஈவினிங் நான் கொஞ்சம் ஷாப்பிங் போலான்னு இருக்கேன். ஷாப்பிங்கா? நாளைக்கு லீவு தானே உனக்கு? நாளைக்கு போ. இல்ல, எனக்கு திங்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணுமே. சரி, அப்ப சீக்கிரமா கிளம்பு. நம்ம ஷாப்பிங் போயிட்டு பார்ட்டி போலாமா? நல்லா ஃபன்னா இருக்கும். ஷாப்பிங் லேட் ஆயிடுச்சுன்னா? ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல, நான் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன். ஈஃபில் டவர்ல தானே பர்ச்சேஸ் பண்ணணும்? இல்ல, அதுக்கு பேக் சைடு ஒரு ஷாப் இருக்குது, அங்க பர்ச்சேஸ் பண்ணணும். நான் அழைச்சிட்டு போறேன். நீ கிளம்பி ரெடியானேனா நம்ம ஷாப்பிங் போயிட்டு அப்படியே பார்ட்டி போலாம். எனக்கு இன்னைக்கு தான் லீவு, நாளைக்கு நான் மறுபடியும் ஒர்க் போகணும். போலாமா? அந்த பப் நியூவா ஓபன் பண்ணிருக்காங்க. அட்மாஸ்பியர்லாம் வேற லெவல்ல இருக்கு தெரியுமா? நான் ஆல்ரெடி என் ஃப்ரெண்ட்ஸ் கூட 2 வாட்டி போயிட்டேன். மொக்டைல் எல்லாமே செம்ம சூப்பரா இருக்கு. ஹாட் ட்ரிங்க்ஸ் எல்லாமே வேற லெவல். உனக்கு அந்த பிளேஸ் கண்டிப்பா பிடிக்கும். போலாமா? அதுக்கு இல்ல, ஷாப்பிங்லாம் முடிச்சிட்டு போனா நைட் வர லேட் ஆகுமே, அதான் யோசிக்கிறேன். லேட் எதுவும் ஆகாது, நம்ம சீக்கிரமா ஷாப்பிங் பண்ணிடுவோம். ஷாப்பிங் பண்ணிட்டு பார்ட்டி போய் கொஞ்ச நேரம் வேணா ஸ்பெண்ட் பண்ணலாம். உனக்கு பிடிச்சிருந்தாதான் அதுவும். உனக்கு அந்த பிளேஸோ இல்ல மத்த எதுவுமே பிடிக்கலன்னா நம்ம உடனே கிளம்பிடலாம். நான் உன்னை கம்பல் பண்ண மாட்டேன். உனக்கு பிடிச்ச மட்டும்தான் நம்ம ரொம்ப நேரம் அங்க இருப்போம், இல்லைன்னா உடனே கிளம்பிடலாம். போலாமா? ஈவினிங் பிக்கப் பண்ண வரவா? அத்தை, எப்படி இருக்கீங்க அத்தை?
அத்தை, ஜனனி வாமா. லேட் ஆயிடுச்சா? ஆமா அத்தை, அவங்க ஆபீஸ்ல இருந்து என்ன வந்து அழைச்சிட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. என் ஆபீஸ்ல இருந்து அவங்க ஆபீஸ் ரொம்ப தூரம் இல்ல, அதனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. டிராபிக் வேற அதிகமா இருந்துச்சு. அத்தை கொடுங்க, நான் அதெல்லாம் எடுத்து கொண்டு வைக்கிறேன். பூஜை ஜாமான்லாம் எடுத்துட்டாங்க, நான் எடுத்து வைக்கிறேன். வர்றவங்களுக்கு டிஃபன்லாம் செஞ்சிட்டீங்களா அத்தை? டிஃபன் கொடுக்கறது இல்லம்மா, ஸ்நாக்ஸ் மட்டும் கொடுக்க போறோம். பூ பழம் வச்சு கொடுத்து அனுப்ப போறோம். சரிங்க அத்தை, கொடுங்க, நான் எடுத்துட்டு போறேன். வேண்டாமா, ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு, எல்லாரும் வந்துட்டாங்க பாரு. நீ போய் குளிச்சு ரெடி ஆயிட்டு வா. பரவாயில்ல அத்தை, கொடுங்க, நான் அதை கொண்டு போய் வச்சுட்டே நான் போறேன். நீ போமா, நான் பாத்துக்கிறேன். நீ போ, நீ போய் ரெடி ஆயிட்டு வா. அம்மா, இவ்வளவு பெரிய வீட்ல இந்த அக்கா மட்டும் தனியா தான் இருக்காங்களோ? இவங்களுக்கு ஒரு பையன் இருக்கான்ல, பையன் மருமக எல்லாரும் இருக்கிறாங்க. ஆனா இங்க இல்ல. என்ன கோகிலா சொல்ற? மவன் தானே ஒருத்தவன் இருந்தான், வண்டியில போயிட்டு இருப்பான், பாத்துருக்கிறேன். மருமகனுமா இருக்கிற கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தான் சொல்றாங்கடி. அரச பிரசலா கேள்விப்பட்டேன். இவங்க அம்மா ஊர்ல ஏதோ ஒரு பொண்ணு தாலி கட்டி அழைச்சிட்டு வந்துட்டானா அந்த பையன். தாலி கட்டி அழைச்சிட்டு வந்து தனி கொடுத்தன வச்சிருக்கான்னு கேள்வி. தனி கொடுத்தனம்மா, இவ்வளவு பெரிய வீட்டுல இந்த பிள்ளைய தனியா விட்டுட்டு ஏன் அங்க போய் இருக்குது கேதுக? அது என்னன்னு தெரியல, குடும்பத்துக்குள்ள என்ன பிரச்சனைன்னு புரியல. ஆனா இவங்க பிள்ளையும் மருமகனும் இங்க இல்ல, ரெண்டு பேரும் தனி கொடுத்தன இருக்கிறாங்க. ஏன் அத்தை, கல்யாணத்துக்கு நம்மள ஏன் கூப்பிடவே இல்ல? அப்போ கல்யாணம் நடந்தா தானே. கல்யாணம் இல்லையா, அந்த பையன் யாரோ ஒரு பொண்ணு தாலியை கட்டி கூட்டிட்டு வந்துட்டு இருக்கான். தாலியும் கழுத்துமா வந்து நின்று இருக்கிறாங்க வாசல்ல. தாலியோட வந்து நின்னா யாரு இந்த காலத்துல ஆரத்தை எடுத்து வரவேற்பாங்க? அதனால இதுங்க திட்டி அமைச்சிடுச்சுங்க போல. வருஷா வருஷம் பூஜை நடக்கும், நானும் வந்து போயிட்டு தான் இருக்கிறேன். இந்த கோமதி அக்கா வேண்டாத தெய்வம் இல்ல, இந்த வீட்டுக்கு வாரிசை கேட்டு வருஷா வருஷம் பூஜை பண்ணிட்டு இருக்கோம். இந்த வருஷமாவது அந்த மர்மம் வந்திருக்கலாம், வரல போல அவ. அப்படி என்ன கோவம் வேண்டி இருக்குது? பெத்த புள்ள தானே, எந்த பிள்ளை தப்பு பண்ணல? தப்பு பண்ணா கொஞ்ச நாள்ல சரியான சரி ஏத்துக்க வேண்டியதானே. இவங்க தனியா இருந்து என்ன பண்ண போறாங்க? அவங்க பையனை நான் பாத்துருக்கிறேன், நல்லாதான் இருப்பான் ஆளு. தோ வண்டியில அங்க திருமணையில நின்னுட்டு இருப்பானே, டீ கடையில எல்லாம் நின்னுட்டு இருப்பான, பாத்துருக்கிறேன். என்ன ராம், எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் அத்தை, நீங்க எப்படி இருக்கீங்க? மாமா வந்திருக்காங்களா? மாமா வரலப்பா, இது பொம்பளைங்களுக்காக செய்யற பூஜை, அதனால நீயே போயிட்டு வாடின்னு சொல்லிட்டாரு. ராம், அப்புறம் என்ன கல்யாணம் எல்லாம் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். சித்தி. ஆமா சித்தி. வளர வளர ராம் மாடர்ன் ஆயிட்டான்னு பார்த்தா அவன் கல்யாணத்தை கூட மாடர்னா பண்ணிட்டான். சும்மா ட்ரெண்டான்ல பண்ணிருக்கான். சித்தி. சும்மா கிண்டல் பண்ணண்டா, ரொம்ப நாளாச்சுல உன்னை பார்த்து. அப்புறம் உன் பொண்டாட்டி எப்படி இருக்கா? அழைச்சிட்டு வந்திருக்கியா? வந்திருக்கா சித்தி, ரெடி ஆயிட்டு இருக்கா. என்னமோ போ, நம்ம சொந்தத்துக்குள்ள பொண்ணே இல்லாத மாதிரி பொள்ளாச்சியில போய் பிடிச்சிட்டு வந்திருக்கிற, அதுவும் தாலி கட்டி அழைச்சிட்டு வந்திருக்கிற. அவனை ஏன்டி கிண்டல் பண்ற? நான் கிண்டல் பண்ணல, சின்ன பொண்ணுல அப்படி சுத்திட்டு இருந்தான், இவனை அப்படி பண்ணான்னு ஆச்சரியமா தான் இருக்குது. அப்புறம் ராம், மாமியார் வீட்டுக்கெல்லாம் போறதுண்டா? சித்தி. மாமியார் வீட்டுக்கெல்லாம் போறதுண்டா? அவங்களாம் வந்து போயிட்டு இருக்காங்களா? இல்ல புடிச்ச பொண்ணை மட்டும் தாலி கட்டி அழைச்சிட்டு வந்து வச்சிருக்கிறியா? பதில் தெரியல போல அவனுக்கு. ராம், அழைச்சிட்டு வந்த அம்மா கூட வந்திருக்க சொல்லலாம்ல. என்னத்துக்கு ரெண்டு பேரும் தனியா இருந்துகிட்டு இருக்கீங்க? அது ஒத்தையில இருந்து இங்க கஷ்டப்படுது பாரு. அவன் இங்க கொண்டாந்து விட்டேன்னா கூட மாட அதுக்கு வேலை செய்வால. அது எவ்வளவு நாள் நின்று தனியா கஷ்டப்பட்டு இருக்கோம். ராம் அவனுக்கு மட்டும் பொண்டாட்டி தேடிக்கிட்டான் போல, வீட்டுக்கெல்லாம் மருமகம் வேண்டாமா. அவனுக்கு மட்டும் பொண்டாட்டி வேணும்னு தானே தாலியை கட்டி இருக்கிறான். வீட்டுக்கு மருமக வேணும்னா நேர கல்யாணம் எல்லாம் பண்ணிருப்பான். சித்தி இதோ வரேன். என்ன ராம், அதுக்குள்ளே பொண்டாட்டி ஞாபகம் வந்துருச்சா? இப்படி ஓடுறானே. என்னடி சொல்லுடி. ராம் ராம், அத்தையை கொஞ்சம் வர சொல்ல. ஏன் என்னாச்சு? நான் குளிச்சுட்டேன், பிளவுஸ்ல கொஞ்சம் ஹூக் போடணும், பேக் சைடு இருக்குது, அது போடணும். கொஞ்சம் அத்தையை வர சொல்லு. வெளியில எல்லாரும் இருக்கிறாங்க, என்னால வெளியில வர முடியாது. கொஞ்சம் வர சொல்றியா? அத்தை, நாட் கட்டிட்டேன், கொஞ்சம் டைட்டா இருக்குதான்னு செக் பண்ணுங்களேன். லூசா இருந்துச்சுன்னா டைட் பண்ணி விடுங்க. தனு கரப்பாம்பூச்சி. நங்கூரமா இறங்குற ஐயோ வளைக்குற எம்மாடி எம்மாடி உன்னால நான்
துடிக்கிற மாத்து நின்ன பேசவில்லை காத்து நின்ன கொடுத்ததில்லை நீ வந்த பார்த்ததால பண்ணியும் பத்திக்கிச்ச கண் மறைச்சு போற புள்ள முன்னழைச்சது யாரும் இல்ல ஓ மனசு தான் விழுந்த நானும் தங்கிடவே நீ ஏன் வந்த? அத்தை தானே வர சொன்ன. அம்மா தான் என்ன போக சொன்னாங்க. அவங்க வேலையா இருக்காங்களாம். எது அத்தையா? கரப்பாம்பூச்சி எடுத்து விடு. ஆனா கரப்பாம்பூச்சி ஓடாம அப்படியே கிடக்குது. அதுவா, அது செத்துடுச்சு. கரப்பாம்பூச்சி எடுத்து விடு. கரப்பாம்பூச்சியா? கண்டிப்பா எடுக்கணுமா? ஆமா, எனக்கு சின்ன வயசுல இருந்தே கரப்பாம்பூச்சி பிடிக்காது. ரொம்ப அருவருப்பா இருக்கும். அதை எடுத்து விடு. எனக்கு கரப்பாம்பூச்சி தான் ரொம்ப பிடிக்கும். எடுத்து விடுப்பா. நீ தானே அந்த கரப்பாம்பூச்சி உள்ள போட்ட? நானா? நானா? ஆமா, நீ தானே போட்ட. ஏன் இவ்ளோ சேட்டை பண்ற? அந்த பூனைக்குட்டியை வேற வீட்டுல உண்டாந்து விட்டுட்ட. எனக்கு பூனைக்குட்டி ரொம்ப பிடிக்கும் தான். ஆனா நித்யா திட்டுறா. ஸ்வீட்டியே ரொம்ப சேட்டை பண்ணும். அதையே வேற வச்சு சமாளிக்க முடியல. இதை வேற நீ கொண்டுட்டு வந்துட்டேன்னு கத்திட்டு இருக்கிறா. ஆனா எனக்கு நிறைய பூனைக்குட்டி இருக்கணும்னு ஆசை. இன்னும் கூட ஒரு 5 அந்த மாதிரி. ஆனா நித்யா ரொம்ப திட்டுறா. அதுங்க ரெண்டும் ஓவர் சேட்டை ஆயிடுச்சு இப்போ. அவ தலைமையிலேயே ஏறி நிக்குதுங்க. அப்படியா? என்ன சேட்டை பண்ணுது? அதுவா? அது ரொம்ப சேட்டை பண்ணுது. என்ன சேட்டை பண்ணுது? அது அது ரெண்டும் விளையாடுது. விளையாடுதா சேட்டை பண்ணுதா? ரெண்டும் தான் பண்ணுது. சரி, நீ கரப்பாம்பூச்சி எடுத்து விடு. கரப்பாம்பூச்சி எடுத்து விடுப்பா. டைம் ஆயிடுச்சு. ஏற்கனவே அத்தை லேட் ஆயிடுச்சு சொன்னாங்க. உன்னாலதான். அத்தை மார்னிங் கால் பண்ணும்போதே நான் சீக்கிரமா வேலையெல்லாம் முடிச்சிடலான்னு பிளான் பண்ணிட்டேன். சீக்கிரமா ஒர்க்க முடிச்சிட்டேன். நீ வரதான் லேட் ஆயிடுச்சு. கரப்பாம்பூச்சி எடுத்து விட்டா எனக்கு என்ன தருவ? எது? உன்னால கரப்பாம்பூச்சி எடுக்க முடியாதுல்லடி. நான் கரப்பாம்பூச்சி எடுத்து விட்டா எனக்கு என்ன தருவ? என்ன வேணும்? அந்த கரப்பாம்பூச்சி எடுத்துக்கோ. மொக்க ஜோக்கெல்லாம் போடாத. ஆமா, அந்த செத்த கரப்பாம்பூச்சிய நீயே வச்சுக்கோ. இப்படியே மொக்க போட்டேன்னு வச்சுக்கோ, கரப்பாம்பூச்சி அப்புறம் என்ன வேணும் சொல்லு. எது கேட்டாலும் தருவியா? எது கேட்டாலும்னா கரப்பாம்பூச்சி நான் எடுக்கலன்னா நீ இப்படியே வெளியில போகணும். எல்லாரும் பாப்பாங்க. நான் தானே நாட் கட்டி விட்டேன், அதையும் அவுத்து விட்டுருவேன். என்னப்பா இப்படி பண்ற? சரி சொல்லு, கரப்பாம்பூச்சி எடுத்தா எனக்கு என்ன தருவ? என்ன வேணும் கேளு. நீ ஏதாவது ஓவரா அது மாதிரி கேட்க கூடாது. ஓவரானா என்ன? ஓவரானா ஓவர் தான். சேட்டை பண்ணாத. நான் போறேன். சீக்கிரமா சொல்லு. என்ன வேணும் சொல்லவா? சொல்லு. ரொம்ப ஓவரா எதுவும் கேட்டுறாத. ஓவராலாம் கேட்க மாட்டேன். ஒரு 10 முத்தம் கூட. ஆ ஒரு 10 கிஸ் கூட. நீ எப்படி இருக்கியோ அதே மாதிரியே இப்படியே கட்டி பிடிச்சுக்கிட்டே. ஆ ஏண்டி கிஸ் தானடி கேட்டேன். ஃபர்ஸ்ட் நைட் ட்ரையலா கேட்டேன். ரொம்ப ஓவரா ஆகும்னு சொல்லிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, அப்புறம் ட்ரையல் ஆக்கிடுவேன். பூஜையெல்லாம் பண்ணணும். இப்ப எல்லாம் முத்தம் கொடுக்க கூடாதே. இப்ப என்ன தாண்டி சொல்ற? கரப்பாம்பூச்சி எடுக்கவா வேணாமா? நம்மள காண்டாயிடுவேன். பிளவுஸோட நாட்டையும் அவுத்து விட்டுருவேன். 10 மட்டுமா? ஆமாண்டி, வெறும் 10 தான். ஆனா இப்ப நீ எப்படி இருக்கிறியோ அப்படியே இருக்கணும். அவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருந்துகிட்டே கிஸ் பண்ணணும். சரி. மாமா 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 தூங்க போறீங்களா? மாமா தூங்கிடாதீங்க. எங்க அம்மா வந்து கேட்டா நான் இங்க இல்லைன்னு சொல்லுங்க. நான் இன்னும் கேம் விளையாண்டு முடிக்கல. அப்புறம் போனை வாங்கிட்டு போயிடுவாங்க. ஆடி
மச்சான் தண்ணி அடிக்க போலாமாடா? நீ வேறடா, நான் இங்க எங்க வீட்டுக்கு வந்திருக்கேன். உங்க வீட்ல இருக்கியா? அம்மா காலையிலே ஃபோன் பண்ணி வர சொல்லியிருந்தாங்க. ஏதோ பூஜை போல பண்ணிட்டு இருக்காங்க. நானும் ஜனனியும் வந்திருக்கோம்டா. அப்படியா மச்சான்? காலையில இவன் மூஞ்ச பார்த்ததுல இருந்து எனக்கு கடுப்பா இருக்கிறான்டானா. எனக்கு அடிச்சே ஆகணும் அப்படி இருக்குது. நாளைக்கு போலாம் மச்சான். நாளைக்கா? நீ இன்னும் இந்த மஞ்சளித்தோட தான் இருக்கிறியா? தாலியெல்லாம் பிரிச்சு கோக்கலையா? அத்தை, கல்யாணம் தான் தப்பான முறைப்படி நடந்துருச்சு. தாலி பிரிச்சாவது கோத்து போட்டுருக்கலாம்ல உங்க வீட்டுல. மஞ்சளித்தோடவா இன்னும் சுத்திட்டு இருக்கிற? கல்யாணம் ஆகி 1 மாசம் இருக்காது. மச்சான் நான் அப்புறமா பேசுறேன். ஜானு 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 என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஒண்ணுதான் கேக்குறேன், ஏன் ஒரு மாதிரி இருக்க? அது ஒண்ணும் இல்ல ராம், இது சுமங்கலி பூஜை இல்லையா, அதனால முறைப்படி கல்யாணம் பண்ணவங்களுக்கு தாலியில குங்குமம் வச்சு விட்டாங்க அத்தை. உன் பொண்டாட்டிக்கு இன்னும் தாலியெல்லாம் பிரிச்சு கோக்கல, மஞ்சள் கைத்தோடு தானே இருக்கிறா, அதனால அப்புறம் வைக்கலான்னு அங்க பெரியவங்களுக்கு எல்லாம் வச்சிட்டு இருக்காங்க. தலைமுறை பார்த்தவங்களதான்ப்பா முதல்ல மரியாதை கொடுப்பாங்க, அவங்களுக்கு எல்லாம் வச்சு விட்டுட்டு வந்து வைப்பாங்க. ராம், இந்தப்பா இந்த குங்குமத்தை அவருக்கு வச்சு விடு. ஆனல்லவா கண்ணன் கொண்ட ராதையன ராமன் கொண்ட சீதையன மடி சேர்ந்த பூரணமே மனதில் வீசும் மாறுதலே. அத்தை, பெரியவங்க தானே நீங்க, அவளை ஏன் கஷ்டப்படுத்துறீங்க? என்னப்பா ராம் நீ பெரியவங்கன்னு சொல்ற, அப்ப பெரியவங்களுக்கு தெரியாதா எது நல்லது எது கெட்டதுன்னு? இது சுமங்கலி பூஜை, சுமங்கலியோட மன வாழ்க்கைக்காக பண்றது. அவளும் சுமங்கலி தான், ஆனா எப்படின்னு தான் தெரியல. கல்யாணம் தாலி கட்டி அழைச்சிட்டு வந்துட்ட. தாலி கட்டினா போதுமா? தாலி கட்டினா கல்யாணம் ஆயிடுச்சா? குடும்பம்லாம் இதா என் பொண்ணு பாரு, 2 பொண்ணு கிழிச்ச கொட்ட தாண்ட மாட்டாளுக. மாப்பிள்ளை வந்தாலும் சொன்னேன், போட்டோ கூட பாக்கல, சரின்ட்டாளுக. ஜாதகத்தை பார்த்தோம், எல்லாரையும் கூப்பிட்டோம், விருந்து வச்சோம், கல்யாணம் பண்ணோம். இதோ வாழ்ந்துகிட்டு இருக்காளுக, குடும்பம் நடத்திட்டு இருக்காளுக. இதுல என்னப்பா தப்பு இருக்குது? எல்லாரோட மாங்கல்யத்துக்கும் பொட்டு வச்சேன், மொத வரிசையில வந்து இவன் நின்னா. சரி மத்தவங்களுக்கு எல்லாம் வச்சுட்டு வந்து வைப்போமேன்னு பார்த்தேன். இதுல என்ன இருக்குது தப்பு? உங்க வாழ்க்கையில என்ன சம்பிரதாயத்தோட நடந்திருக்குது? இது நடக்கணும்னு எதிர்பார்க்கறீங்க? நீங்க முறைன்னு எதிர்பார்க்கும் போது மத்தவங்களும் எதிர்பார்ப்பாங்கல்லப்பா, தகுதி தராதரம் இல்லாம. அந்த காலத்திலே சொல்லிருக்காங்க, பாத்திரம் அறிஞ்சுதான் பிச்சை கூட போடணுமா. உங்ககிட்ட வந்து நாங்க பிச்சை கேட்கல, உங்ககிட்ட வந்து நாங்க நின்னோமா? நீங்க வாழ்ந்து காட்டிட்டீங்கன்னா வாயில வந்து எல்லாத்தையும் பேசுவீங்களா? உங்களுக்கு யாரும் அவ்வளவு ரைட்ஸ் கொடுத்தா? இது எங்க வீடு, என்னோட வீடு. உன்னோட வீடு தானே, அப்புறம் ஏன் நீங்க எல்லாமே எங்கேயோ இருக்கிற? கல்யாணம் பண்ணிட்டீங்க, 2 பேரும் எங்க இருக்கிறீங்க? எப்படி குடும்பம் நடத்துறீங்க? எதுவுமே முறையா இல்லையே, எதுவும் சரியாவும் இல்லையே. எதிர்த்து மட்டும் நல்லா பேசுற. உங்க அம்மா கூப்பிட்டான்னு தான் நான் வந்தேன். நீ வர்றது தெரிஞ்சா நான் வந்துக்கவே மாட்டேன். இங்க பாரு ராம், உனக்கு வேணா கௌரவங்கிறது இல்லாம இருக்கலாம், எங்களுக்கெல்லாம் அப்படி கிடையாது. நாங்களாம் கௌரவமா சாப்பிட்டு வாழ்றவங்க. நீங்க அதிகமா பேசுறீங்க. பெரியவங்க நீங்க, அடுத்தவங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படும், என்ன பேசணும் எது பேசக்கூடாது. சின்ன பசங்க தானே உங்களால இருக்க முடியல. நான் பண்ணது தப்புன்னு வந்து கேட்டுட்டு இருக்கிறியே, நீ இன்னும் சின்ன பையனா? சின்ன பையனா இருந்தா என்ன எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டியே. கல்யாணம் பண்ணிட்டீங்க, தாலிய கட்டிட்ட, தெரியாம சொல்லிட்டேன், தாலியா அவளுக்கு கட்டிட்ட. அதுக்கப்புறம் தாலி கட்டினா போதுமா? எவ்வளவு வரைமுறை இருக்குது? ஏதாவது ஒன்னாவது நீங்க 2 பேரும் சேர்ந்து பாத்திருப்பீங்களா? என் வயசுக்கு இந்த மாதிரி கல்யாணத்தையும் நான் பார்த்தது இல்ல, இந்த மாதிரி வாழ்றதையும் நான் பார்த்தது இல்ல. கல்யாணம் பண்ணிட்டாலாம், ஆனா தனியா இருக்கிறாளாம், வேலைக்கும் போறாளாம். அப்போ அதுக்கு பேர் என்ன? குடும்பஸ்ரீன்னு யாராவது சொல்லுவாங்களா அவளை பார்த்து? நீ கட்டின மஞ்ச கயிறோட வந்து நிக்கிறா, உன் கூட குடும்பமும் நடத்தல, ஒன்னும் நடத்தல. அவளுக்கு என்ன முன்னுரிமை கொடுக்கணும்னு நீ நினைக்கிற? ஏன்னா அவ என்னோட பொண்டாட்டி. நீங்க வந்திருக்கிறது என் வீடு, அவ இந்த வீட்டு மருமக. அவளுக்கு ஏன் நீங்க முன்னுரிமை கொடுக்க கூடாது? இதே அவ உங்க வீட்டுக்கு வந்திருந்தா நீங்க இதை பத்தி பேசலாம். நான் எப்பயுமே உங்க வீட்டுக்கெல்லாம் அழைச்சிட்டு வர மாட்டேன். வந்துடாதப்பா, நீ அழைச்சிட்டு வந்தேனா எல்லாரும் கேட்பாங்க,
ராம் பக்கத்துல நிக்கிறது யாரு யாருன்னு எனக்கு பதில் சொல்ல கஷ்டமா இருக்கும். அதனால வந்துடாத. என்ன ராம், நீயே கல்யாணம் பண்ணிட்டதுனால நீ பெரிய ஆள் ஆயிட்டியா? அவங்கள எதிர்த்து பேசுறதுக்கு உனக்கு எப்படி முடியுது? இவ்வளவு தைரியம் உனக்கு எப்படி வந்துச்சு? அவங்க பெரியவங்க, அவங்க சொல்ற பட்சம் தான் நாங்க கிட்ட நடப்போம். நாங்கெல்லாம் நல்லாதான் இருக்கிறோம், நல்ல விதமா குடும்பமும் நடத்துறோம். நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறது அப்படி, உங்க நிலைமை இப்படி, அதனால அவங்க அப்படி சொல்றாங்க. கேட்டுக்கிட்டு பொறுத்துதான் போகணும். இவ இங்கன்னு இல்ல, எங்க போனாலும் அவளை பேசதான் செய்வாங்க. அவ கூட சேர்ந்த உன்னையும் மதிக்க மாட்டாங்க. ஓ மரியாதைய நீயே தேடிட்டு இருக்கிற. மத்தவங்களை குறை சொல்றதுல ஒன்னும் அர்த்தம் இல்ல. நம்ம சொந்த பந்த கல்யாணம் இத்தனை நடக்குதே, எந்த கல்யாணத்துக்காவது உங்களை வந்து கூப்பிட்டுருக்காங்க? நீங்க தான் கல்யாணம் பண்ணிட்டீங்க, புருஷன் முன்னாட்டி நீங்க சொல்றீங்க. நீங்க கல்யாணம் பண்ணவங்க தானே, புருஷன் முன்னாட்டியா குடும்பம் நடத்துறவங்க தானே, அப்புறம் ஏன் நீங்க எந்த கல்யாணத்துக்கு வர மாட்டேங்கிறீங்க? அப்போ தப்பு உங்க மேலையா இல்ல எங்க மேலையா? யோசிச்சு பாரு ராம். விடுடி பானு, அவனுக்கு ஒண்ணும் சொன்னா புரியாது. புது பொண்ணு மயக்கத்துல இருக்கிறான். மயக்கம் தெளிஞ்சோன அவனுக்கே எல்லாம் புரியும். ராம், இங்க எதுக்கு அழைச்சிட்டு வந்த? சாப்பிட்டுதான் அழைச்சிட்டு வந்தேன். அதான் அத்தையே சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சிருந்தாங்கல்ல, இங்க எதுக்கு அழைச்சிட்டு வந்த? நகை கடைக்கு எதுக்கிட்டே அழைச்சிட்டு வருவாங்க. போய் பாரு, உனக்கு பிடிச்ச எல்லா நகையும் வாங்கிக்கோ. நகையா? எனக்கு தங்க நகை பிடிக்கவே பிடிக்காது. நீ சொன்னா நம்ப மாட்ட. நான் காலேஜ் படிக்கும் போது ஒரு குட்டியா செயின் போட்டேன். அந்த செயினை தான் நான் இன்ன வரைக்கும் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் உன்னோட தாலி, அவ்வளவுதான். அதுவே மோர் தென் இனஃப். எனக்கு ஜுவல்ஸே பிடிக்காது. நாம இங்க இருந்து போலாம். அந்த சித்தி ஜுவல்ஸ்க்காக தானே அவ்வளவு பேசினாங்க. நீ உனக்கு வேணுங்கிற ஜுவல்ஸ் எல்லாம் வாங்கிக்கோ. நம்ம இனிமே எங்க போனாலும் நீ நிறைய போட்டுட்டு வரணும். அவங்க எல்லாம் போட்டிருந்தாங்க பாரு, அந்த மாதிரியே நீ வரணும். நான் ஏன் அப்படி வரணும்? அப்படிதான் நான் வரணும்னா நான் எங்கேயும் வரவே இல்லை. எனக்கு என்ன பிடிக்குமோ அந்த மாதிரி நான் இருக்கேன். எனக்கு தங்க நகை மேல இன்ட்ரெஸ்டே கிடையாது. எனக்கு பிடிக்காத விஷயத்த எதையும் நீ கம்பல் பண்ணாத. அவங்க உன்னை பேசுறதை என்னால கேட்க முடியலடி. நீ வாங்கிக்கோ, போய் வேணுங்கிறது வாங்கிக்கோ. கைக்கு வளையல், இன்னும் என்னென்ன இருக்குதோ எல்லாமே வாங்கிக்கோ. நல்ல பெருசு பெருசா வாங்கிக்கோ. மணி பத்தி நீ கவலைப்படாத. நான் கிரெடிட் கார்டு வச்சிருக்கேன், சேவிங்ஸும் கொஞ்சம் இருக்குது. நீ வாங்கிக்கோ, வேணுங்கிற எல்லாத்தையும் வாங்கிக்கோ. என்னெல்லாம் அவங்க போட்டிருந்தாங்களோ அது மாதிரி என்னென்ன இருக்குதோ எல்லாமே வாங்கிக்கோ. ராமு, உனக்கு புரியல. அவங்க பேசினது நகைய பத்தி இல்ல. அப்புறம் உனக்கு அது புரியாது. சரி, எனக்கு புரியல. எதை பத்தி பேசினாங்க அவங்க? எதனால அப்படி பேசினாங்க? அவங்க சொல்றது பெரியவங்களா நினைச்சு பெரியவங்க கூட சேர்ந்து அவங்க ஆசீர்வாதத்தோட நம்மளுக்கு கல்யாணம் ஆகுன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம 2 ஃபேமிலியும் ஸ்டேட்டஸ் இருக்குதுல்ல, அதை யோசிச்சு சொல்றாங்க. அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி கூட நம்ம தனித்தனியா தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸ்டில் ஒரு காதலர்களா, ஒரு லவ்வர்ஸா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இல்ல. அதெல்லாம் தான் அவங்க சொல்றாங்க. அவங்க இது மஞ்சள் தாலின்னு தானே சொன்னாங்க. அதை என்ன மீன் பண்றாங்க? அவங்க போட்டிருந்த மாதிரி செயின் மாதிரி போடணும்னு சொல்றாங்களா? அது மாதிரி இந்த கடையில இருக்கும்ல, போய் பாரு. அவங்க போட்டிருந்த விட பெருசா பெருசா பார்த்து வாங்கிக்கோ. அது மட்டுமாவது வாங்கிக்கோ. நான் அதை போட்டு விடுறேன் உனக்கு. ராம், உனக்கு எதுவுமே புரியல. இதுதான் நான் அப்பவே சொன்னேன். லைஃப்ல நிறைய இருக்குது. நீ பண்ணது தப்புன்னு சொல்லல, நம்ம பண்ணிட்டோம் தப்பு. இப்போ அவங்க பேசுறதெல்லாம் நம்ம பொறுத்துதான் ஆகணும். ஆனா இது எல்லாமே கடந்து போகும். நாள் இருக்குது, எல்லாமே கடந்து போகும். அவங்க முன்னாடி நம்மளும் வாழுவோம், எல்லார் மாதிரியும், எல்லாரையும் விட நல்லா. சரி, அந்த தாலி செயினாவது வாங்கிக்கோ. நல்ல பெருசா பார்த்து வாங்கிக்கோ. அவங்க போட்டிருந்ததை விட நல்ல பெருசா இருக்கணும். அது எங்க இருக்குது போய் பாரு, வாங்கிட்டு வா. நான் போட்டு விடுறேன். இதை கலட்டிட்டு அதை போட்டுக்கோ. ராம், அதுக்கெல்லாம் சாங்கியம் இருக்குது. அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. நீ அத்தை கிட்ட இத பத்தி பேசு. அத்தை சொல்லுவாங்க. நீ அவங்க கிட்ட கூட சொல்லாம என்னை இப்படி அழைச்சிட்டு வந்தல்ல, அவங்க என்ன நினைச்சுப்பாங்க? நீ என்கிட்ட கோவப்படுற சரி, அவங்க கிட்ட இப்படி பண்ணலாமா? அவங்க மேல என்ன கோவம் உனக்கு?
சரி, உனக்கு என்னதான் வேணும் போ, ஏதாவது வாங்கிக்கோ. எனக்கு எதுவுமே வேண்டாம். வேற என்னதான் வேணும்? நீ கவலையா இருக்கேல, உனக்கு என்னதான் வேணும்? ராம், நான் ஒரு 1 வீக் எங்க வீட்டுக்கு போயிட்டு வரவா? எங்க அம்மாலாம் பார்க்கணும் போல இருக்கு. நான் கொஞ்சம் போய் பார்த்துட்டு வரவா?